சொல்லி கேட்டார். நான் எங்கள் அண்ணா, என் அண்ணா பிள்ளை கண்ணன் 3 பேரும் இந்த ப்ரொஃபஸரை அழைச்சிட்டு போனோம். அப்போது இதெல்லாம் இந்த பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு திரும்பி வந்தாச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு 97 வயசு இருக்கும் அந்த சமயத்தில். அங்கே இருக்கிறவா சொன்னால் உடம்பு சரியாயில்ல, பார்க்க முடியாது அப்படின்ட்டான். யாருமே இல்லை மடத்தில், யாரையும் பார்க்க விடலைன்ட்டான். இவரோ பாவம் ரஷ்யாலேருந்து வந்ததே 2 காரணத்துக்குன்னு சொன்னார். அந்த 2 காரணம் என்னென்னா, மகா பெரியவாளை நேர பார்க்கணும், ஒரு ரஷ்யன் அவர், வலம்புரி சங்கு வாங்கிக்கணும். இந்த 2க்காக மாஸ்கோலேருந்து வந்திருக்கேன், பார்க்கணும். சரி, இல்லைன்னு சொல்லிட்டா பல்லக்கிலையும் இல்லை பெரியவா, நம்ம கிளம்பிடுவோம். நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இல்லை நீங்கள் வந்தேங்கிறது பெரியவாளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும், ஹீல் பிளெஸ் யூ, நம்ம போகலாம் அப்படின்னு வாசலுக்கு வந்தோம். ஓடி வந்தாரோ பெரியவா உத்தரவாருது, கூப்பிடுறார், உள்ள அழைச்சிட்டு போ. அவர் சொன்னார், எனக்கு பெரியவா கிட்ட நிறையா கொஷின்ஸ் கேட்கணும், எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது, நான் கொஷின்ஸ் கேட்கணும். அது தெரியாது, நீங்கள் தரிசனம் பண்ணாலே பெருசு, இன்னைக்கு கொஷின்லாம் கேட்க முடியுமோ என்னமோ, நீங்கள் தரிசனம் பண்ணாலே யுவர் லக்கி. ஒரு நீங்கள் இல்லை, நீங்கள் அழைச்சின்னு போனால் அழைச்சின்னு போயிடலாம். நான் சொன்னேன், சி வி ஆர் நாட் ஏஜென்ட்ஸ் டு காட், லெட் அஸ் நாட் அரகேட் அவர் செல்ஸ். உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும், எங்களாலெல்லாம் இல்லை. உங்களுக்கு தரிசனம் பண்ணணும்னு பிராப்தம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். போனோம் உள்ள, அடி எழுந்து உக்காண்டார். அவரை பார்த்தோன்னே இவருக்கு கண்ணால் ஜலம் வர ஆரம்பிச்சுடுது. இவர் ரெபெக்கா எப்படி இருப்பார்னா, ஒரு வெள்ளை தாடி, நல்ல ஒரு தேஜஸ்வியாக இருப்பார். பெரியவா அப்படியே முதல்ல வெறும்னு சைலண்ட்டாக அனுகிரகம் பண்ணா. இவரும் சும்மா நிற்கிறார், அவரும் ஒன்றும் பேசலை. அப்புறம் எங்கள் அண்ணா மெதுவாக, சந்தர்ப்பம் சரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ப்ரொஃபஸர் யூ வாண்டட் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ், வேணா கேளுங்கன்னு காதோட சொன்னோம். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு கேள்விகளெல்லாம் பதில் கிடச்சிடுது, எனக்கு ஒன்றுமே இல்லை கேட்குறதுக்கு. அப்புறம் பெரியவா ஒரு கேள்வி கேட்டார் அவரை. இவர் தானே கேட்கணுன்ட்டு வந்தார். பெரியவா கேள்வி கேட்டார். அவர்கிட்ட கேளு, நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ரஷ்யாவில் தான் அந்த அவளுடைய மொழியில் அதிக சம்ஸ்கிருதம் இருக்கோ, கேளு. கேட்டோன்னு இவருக்கு இன்னும் ஆடி போயிட்டார். ஆமாம் ஆமாம், எப்படி தெரியும், பெரியவாளுக்கு எப்படி தெரியும், எங்கள் மொழி எப்படி தெரியும், அதில் தான் ஜாஸ்தி சம்ஸ்கிருதம் இருக்குது அப்படின்னொன்னே, அதுக்கு காரணம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். இவருக்கு தெரியாது, ப்ரொஃபஸருக்கு தெரியாது, தெரியல, ஆனால் அங்கே இருக்குது, நிறையா சம்ஸ்கிருதம் இருக்குது. அது காரணம் என்னென்னா, பெரியவா சொல்கிறா, பெரியவா ரெபெக்காவுக்கிட்ட சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரஷ்யாவுக்கு பேர் நம்ம புராண ஜாகிரஃபியில் ரிஷி வர்ஷான்னு பேர். அங்கெல்லாம் நிறைய ரிஷிகள் இருந்திருக்கா. யாக்ஞவல்கியரெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு வேதத்தை 4 வகுத்து பண்ணதெல்லாம் உங்கள் நாட்டில் தான், அங்கே தான் நடந்தது, அந்த இடத்துல தான் நடந்தது. அதுக்கு பேரே ரிஷி வர்ஷா தான், அதனால தான் சம்ஸ்கிருதம் அவ்வளோ இருக்குது இன்னும் அப்படின்னொன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. அங்கே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தானே, அவள் எல்லோரும் காம்ரேட் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவாள். காம்ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரஷ்யனில் தவரிஷின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிக்கிறதே தவரிஷின்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பா. இது ரஷ்யன் லாங்குவேஜ். இது உடனே பெரியவா சொல்கிறா, இவரை பார்த்தாலே ஒரு ரிஷி மாதிரி இருக்குல்ல. ரெபெக்காவை பார்த்து பெரியவா சொல்கிறா, இவரை பார்த்தாலே ஒரு ரிஷி மாதிரி இல்லை அப்படின்னார். உடனே ரெபெக்காவை கேட்டார், நான் ஹிந்து ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணணும்? இது ஒரு கிளைமேக்ஸ் உங்களுக்கு. நான் ஹிந்து ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டார்.
பேட் கேம் த ரிப்ளை, நீ மனசுல நினைச்சுட்டா நீ ஹிந்து தான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உலகத்துல பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் இயற்கையாவே ஹிந்து தான். பேப்டைஸ் பண்ணாதான் கிறிஸ்டியன். அதே மாதிரி இன்னொரு சடங்கு இருக்கு, அதை பண்ணாதான் முஸ்லிம். இதெல்லாம் பண்ணாதவா எல்லாரும் உலகத்துல பூரா எல்லாரும் ஹிந்துஸ் தான். அவர் அதோட நிறுத்தல. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எனக்கு ருத்ராட்சம் வேணும்னு கேட்டார். கொடுத்துட்டா பெரியவா. அதோட விட்டார் அவர். இன்னொரு கண்ணப்ப நாயனார் அவர், எனக்கு ஒரு ஹிந்து பேர் வேணும்னார். அப்பதான் சொன்னார், இவரை பார்த்தாலே ரிஷி மாதிரி இருக்கு, பேரை ரிஷின்னே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ராத்திரி 11 மணி, மறுநாள் வெடிக்காத்தால 6 மணி ஃப்ளைட்டில் இவர் ரஷ்யாவுக்கு திரும்பி போகிறார். எங்களுக்கு 11 மணிக்கு மடத்துலேருந்து ஃபோன் வருது. மடத்து கண்ணன் ஃபோன் பண்ணி அண்ணா கிட்டக்க, பலுண்ணா பெரியவா உத்தரவாருது, என்ன வரணுமான்னு கேட்டான் அண்ணா. இல்லை வரலாம் வேண்டாம், அந்த ரஷ்யன் வந்தாரே அந்த ப்ரொஃபஸருக்கு ரிஷின்னு பேர் வச்சாராம், வெறும் ரிஷின்னு இல்லாமல் தவ ரிஷின்னு பேர் வைக்க சொல்லு. அப்புறம் ராத்திரி ஹோட்டலுக்கு திரும்பி ஃபோன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பேர் வச்சுக்க சொன்னார்னு. இது ஒரு ரஷ்யனுடைய அனுபவம்.